ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். South India's #1 travel brand. மில்கி மிஸ்ட் பனீர், மில்கி மிஸ்ட் பனீர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர் சந்திச்ச அது எப்படி இருக்கு? அவர் போன உடனே அவர் ஃபர்ஸ்ட்ல காலில் விழுந்து கும்பிட்டார். ஐயா என்னையா என் காலில் விழுந்தீங்க? நான் சின்னவங்க, நீங்கள் பெரிய ஐயா காலில் விழுந்து கொடுத்து வச்சுக்கணும் ஐயா அப்படின்னு. என்ன பண்ணி யாரு ஐயா கூந்தலம் பறவையில் சொன்னாலும் பறவை மனிதன். ஐயோ பறவை மனிதன் உலக புகழ்பெற்ற மனிதராஜா ஐயா நீங்கள் என் காலில் விழலாம். மனைவி குறித்த ஒரு பாட்டு. எந்த நடி கண்ணம்மா வாழ்ந்து பார்த்தும் பொண்ணம்மா, தூக்கந்தான் வரலையே நிம்மதியும் போச்சுதடி, தூக்கந்தான் வரலையே நிம்மதியும் போச்சுதடி, அழுது புலம்பினாலும் மறுபடியும் வருவானா. எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு. ஆனா என்னமே தெரியல, என் ஒய்ஃபு இந்த பேட் வைரஸ் இவர் இப்படி தானே குஞ்சை காப்பாற்றுவார். நான் இல்லாத டயத்தில் வாய்களில் தண்ணி வச்சு அந்த குஞ்சை வாயுக்குள்ளே வச்சு தண்ணியை கொடுத்து அப்படி பண்ண முடியும். இந்த பேட்ஸ் வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சு, வாழ்வுலாம் ரொம்ப வீக் ஆகிட்டுன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா ராஜாஜி மருத்துவமனையில் அங்கே கொண்டு சேர்த்துருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் இந்த இடத்துக்கு வீட்டமாக போகுது. கலைஞர் கருணாநிதி ஐயாட்டிருந்து ஒரு ஃபோன் வருது. நீங்கள் பறவையுடைய குரலை வச்சு என்ன பறவைன்னு சொல்லிடுவேணும்ல, இப்போ என்னுடைய குரல் யாருடைய குரல் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறேன். கேட்ட பொறுமையை கேட்கணுன்னே அண்டில் பறவைன்னா என்ன அப்படின்னு. அப்படின்னா இங்கிலீஷில் பிளாக் ஐபீஸ்ன்னு சொல்லுவோம், ரெட் அப்படி ஐபீஸ்ன்னு சொல்லலாம். தமிழில் அண்டில் பறவை, கருப்பு அறிவால் மக்கள்னு சொல்லலாம். இனப்பிரியாத பறவைகள். ரெண்டில் ஒன்று இயற்கை மரணமோ செயற்கை மரணமோ அடைஞ்சிட்டுனா கூப்பிட்டு தொண்டையை உணர வச்சு தன் உயிரை மாய்த்து கொள்ளும் பறவை தான் அண்டில் பறவை. அந்த சமயத்துல தான் கலைஞர் உங்களை தொடர்பு. ஆபரேஷன் பண்ணி தியேட்டருக்குள்ளே போகிறாங்க, நாங்கள் எல்லாரும் அழுதுட்டு இருக்கோம். இவர் பொண்ணு மனைவியினுடைய மறைவுக்கு காரணம் பறவையும் ஒரு காரணம். அப்போ பறவை மேலே ஒரு கோபம் வரலையா? வீட்டம்மா சாகத்துக்கு ஒரு நாள் முன்னே என்ன சொல்லிட்டாங்கன்னா, கையை கொடுத்து இந்த பிறவி உங்களுக்கு எடுக்கப்பட்ட கடவுள் படைக்கப்பட்ட பிறகு பறவைகளுக்காக படைக்கப்பட்ட பறவை. அது பாடிவிட்டேன். என் ஜீவன் உள்ளவரை சேவையும் செய்திடுவேன், மடிந்தாலும் மடிவேன் ஐயா குளத்தங்கரையின் மேட்டியிலே, செத்தாலும் குளத்தங்கரையும் சாகுவேன் அப்படின்னு பாடிவிட்டேன். அதுக்கு பிறகு வீட்டம்மா சொன்னதுனால இன்ன வரைக்கும் பறவை பறவை பறவைன்னு பறவைக்கு மேலே அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். வியாபாரி திரைப்படத்துல காசு இருந்தா ஆசைப்பட்டா எல்லாத்தையும் வாங்கலாம். அந்த பாட்டோடைய பாடல் ஆசிரியர் நீங்க. அந்த பாட்டு உருவான சூழல் பற்றி. 10 மாதம் சுமந்து வளர்த்து விட்ட பையன் அம்மா சுகம்லாம் அம்மானு கூட பார்க்காம நெஞ்சில் கை பிடிச்சி தருட்டாங்கன்னு அடிச்சு. இது கலியுகம், ஏண்டா தள்ளனா என்ன அடிக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு தங்கும். கடைசி வரைக்கும் உனக்குன்னா எனக்கு தான் இல்லையே, பெத்த எடுத்த வளர்த்தான் அழுத்தான் ஆளாக்குன்னு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்போ இங்கெல்லாம் இந்த கோயில் முன்னால் இந்த டான்ஸ் லைட் இருக்குது, போல் லைட், அதில் எழுதினேன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலான்னு. சினிமா படத்தில் வாலிபேர் படம் தான் எனக்கு ஒரு சண்டையாயிடுச்சு. பாட்டு எழுதிருந்தாங்க, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா நீயும், அம்மாவை வாங்க முடியுமா. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க உங்களுடைய ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா? எவ்வளவு தூர பயணம், எவ்வளவு ஆபத்தான பயணம், அந்த விஷயம். ஆரம்ப காலத்தில் நடந்து போனேன், நடந்து போய் 10-20 கிலோ நடந்து எங்கள் பறவை கண்டுபிடிச்சேன். அப்புறம் சைக்கிளில் போனேன், சைக்கிளில் போய் கண்டுபிடிச்சேன். அப்புறம் எக்ஸல் சேம்பு, இப்போ எக்ஸல் 100, அது எம்எல்ஏ வசந்தகுமார் எனக்கு எடுத்து கொடுத்த வண்டி. நீங்கள் பறவைகள்லாம் அப்படி நடந்து போய் பார்க்கண்டா, நான் உனக்கு ஒரு வண்டி தரேன்னு அவர் பிறந்தனால எனக்கு ஒரு எக்ஸல் வண்டி நான் 74,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி கொடுத்தார். அவர் இறந்து போயிட்டார், வசந்தகுமார் அவர்கள். இறந்து போயிட்டார், இருந்தாலும் இன்னைக்கு அவரை நினைக்க வேண்டியிருக்கு. அந்த நல்ல மனிதாபத்தன்மை உள்ள மனிதர், இன்னும் ரொம்ப ரொம்ப எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய மனிதர் வசந்தகுமார். இப்போ நீங்க இந்த நெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு தொலைவெல்லாம் பயணப்பட்டிருக்கீங்க? இப்போ இந்த இந்தியா சேர்ந்த ஒரு பறவையை நீங்க கண்டுபிடிச்சேன்னீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன். இந்தியன் கோர்சர் அப்படிங்கும்போது நான் தச்சியமாக போகிறேன் வரேன் அப்படின்னா எல்லாம் இப்போ இந்த ஆள்காட்டி பறவை ஓடிட்டு இருந்தது. அப்போ அது இந்த ஒயிட்டு, அப்புறம் பிளாக்கு, தலையில் ரெட்டு கலர், கோல்டு கலரில் இருக்கும் பறவை தான் இருக்கும். குடு ஓடும். அந்த பறவையை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு சயின்டிஸ்ட் ராபர்ட் சாருக்கு சொன்னேன், சார் இப்படி புதுசாக ஒரு பறவை பார்த்துருக்கேன், அந்த பறவை எனக்கு பேர் தெரில அப்படின்னாரு. சலிமில் புக்கு இருக்குல்ல பாண்டியே, அந்த பழத்தை என்ன பேர் பாரு அப்படின்னாரு. அது இந்தியன் கோர்சர், கல்புரிக்கி, அது பேர் கல்புரிக்கி. அது முட்டை கருப்பு கலரில் புல் இருக்கும். அது முட்டை தரையில் கிடக்குன்னா அடகாத்து இருக்கும். அடகாத்துக்கு மண் கலரும் அதனுடைய ரெக்கையும் ஒன்பனம் இருக்கும்.
அப்போ ஒரு பறவை வேட்டையாடுற பறவை வருதுன்னு வைங்களேன், லபக்குன்னு இந்த கழுத்தை தலைக்குள்ள வச்சுக்கணும். ஒரு ரெக்கையை விரிச்சின்னு வைங்களேன், மண்ணோடு மண்ணாயிரும். அப்போ இந்த பறவையில் முட்டை இருக்குது, இந்த பறவையில் இருக்குது, அந்த விரோதிக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே அவங்க விரோதிக்கிட்டு இருந்து அப்படியே இதை காப்பாற்றுது. ஒவ்வொரு பறவைக்கும் எதிரிருந்து ஒரு காப்பாற்ற ஒவ்வொரு முறை இருக்குது. இப்போ அனிமல்ஸில் சொல்ல போச்சுன்னா அதிக ஸ்பீடாக உணங்குது சீத்தா. இல்ல இப்ப இது கண்டுபிடிக்கிறதுனா இப்ப அடையாளப்படுத்தப்படல அந்த பறவை, நீங்க அதை வந்து கண்டுபிடிக்கிறீங்க, அதை அடையாளப்படுத்தி பதிவு பண்றோம். ஆமா. அப்படி பண்ணது அந்த ஒரு பறவையா இல்ல நிறைய எவ்வளவு பறவைகள் நீங்க அது கண்டுபிடிச்சீங்க? லிட்டில் ரிங் ஃப்ளவரு, கெண்டிஸ் ஃப்ளவரு, பிளாக் வந்து ஸ்டில்ட்டு, சிக்ரண்ட் ஸ்பராலாம் இருக்குது, ஜார்டன் புக்ஸ்லாம் இருக்குது, கிறிஸ்டல்லாம் இருக்குது, ரூப்பஸ்லாம் இருக்குது, இந்தியன் கோர்சரு, பெயிண்டட் சேன்க்ரோஸு, காமன் சேன்க்ரோஸு, பட்டன் குயில், பெயிண்டட் ஸ்னேப்பு, இதெல்லாம் சின்ன சின்ன பறவைகள். இதை பார்க்கவே அரியுது, பார்க்கவே முடியாது. நான் இந்த பைனாகுலர் வச்சு அதை பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சி சலிமில் பார்ப்பேன். அப்போ இந்த பறவை இங்கே வந்து இந்தியாவில் வராது, இங்கே நெஸ்ட்டு பண்ணாது அப்படின்னு எழுதியிருப்பார். என்னடா இந்தியாவில் இந்த பறவை நாம் நெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், இது இந்தியாவில் வராதுன்னு சொல்லுறாரு அப்படின்னு அந்த ரெக்கார்டை ஓடத்திருக்கேன். நிறைய ரெக்கார்டை ஓட. அதன் பிறகு 17 வயதுல அவரை பார்த்ததன் பிறகு நீங்க அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? இல்ல இது குறித்தெல்லாம் பேச முடியுறது? அவர் பேரை ரூபலின்னு ஒரு ஆள் இருந்தார், பாண்டிச்சேரியில் சலிமிலி சென்டர் வச்சுக்காரு. அவர் ட்ரக்கிங் நிறைய ஆளுக்கெல்லாம் அந்த மலை இருந்தாங்கல்ல, ட்ரக்கிங் கூப்பிட்டு போகிற பேட்ஸை பற்றி அவருக்கு அது தெரியாது. அவரை 2-3 மீட் பண்ணியிருக்கே இங்கே வந்திருந்தார். இங்கே வந்து பேட்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, அவர் ட்ரக்கிங். அவர் சலிமிலி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தவருக்கு அவருக்கு காக்காவும் தெரியல, குருவி தெரியல, அவர் ட்ரக்கிங் தான் போனார். நீங்கள் நம் மக்கள் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவரை சந்திச்ச அந்த அது எப்படி இருந்ததுங்க? இப்போ MS சாமிநாதன் ஃபவுண்டேஷன் இயற்கை விஞ்ஞானி, அப்போ எனக்கு ஒரு அழைப்பில் எனக்கு லெட்டர் வந்து அவங்க புக் கொடுத்து அந்த புக்கில் என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் பதிவு பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அப்போ நான் மெட்ராஸுக்கு அண்ணா யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், அதில் போயிருக்கிறேன். அவர் போன உடனே அவர் ஃபஸ்ட்டில் காலில் விழுந்து கும்பிட்டேன். ஐயா என்னையா ஏன் காலில் விழுவீங்கன்னு, நான் சின்னவங்க, நீங்கள் பெரியவங்க, ஐயா காலில் விழுந்து கொடுத்துட்டு ஐயா அப்படின்னா என்ன பண்ணி யார் பண்ணு ஐயா கூந்தலம் பறவை திருநாளம் பறவை மனிதன், ஐயோ பறவை மனிதன் உலக புகழ்பெற்ற மனிதராச்சா ஐயா நீங்கள் ஏன் காலில் விழ அப்படி. அவர் எழுதின அக்கினி சிறகுகள், அவர் எழுதின புக்கு எனக்கு புக்கு கொடுத்தாரு. ரொம்ப மறைஞ்சிட்டாலும் இன்றைக்கி அவர் மனசில் நினைக்க வேண்டியிருக்கு. ரொம்ப நான் வயசு சின்னவனாக இருந்தாலும் சரி, அவர் என் வயசு தந்தவரில் அவர் வயசுக்கு ஈக்குவலாக எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அது மேனா காந்திகிட்ட அவார்டு வாங்கும்போது நான் மேனா காந்தி அவார்டு வேண்டி கீழே இறங்குனேன். கீழே இறங்கும்போது வந்து சுரேஷ் இலாமன் வந்து என்னை கை பிடிச்சி மேலே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டார். அம்மா இவர் பறவைகளை பற்றி நல்லா பாட்டு பாடுவார் அப்படிங்காரு. அப்போ அந்த மேலே கூப்பிட்ட உடனே அம்மா நான் தமிழில் பேசினா பாடினா உங்களுக்கு புரியுமானு, இல்லை நீங்கள் தமிழில் பாடுங்க, பாலன் சார் என்னை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னாரு. தமிழில் பாட்டு பாடிட்டு கீழே இறங்கினேன். இறங்கி கீழே வரும்போது அடுத்த ஸ்ரீகுமார் வந்தார், என் ஒய்ஃப் படம் வள்ளித்தாய் படம் எடுத்தவர். அவர் கையை பிடிச்சி கொண்டு போனார். கொண்டு போய் அம்மா இவருடைய ஒய்ஃப் வள்ளித்தாய் டாக்குமெண்ட் படம் நான் தான் எடுத்தேன், அவர் படத்தில் அவன் வீட்டம்மா இறந்து போயிடுவாங்க, அந்த வீட்டம்மா பாட்டை கேட்டவன் நிறைய பேர் அழுதுருக்காங்கம்மா, அந்த அளவில் அவர் அந்த பாட்டை பாடியிருக்காங்க, அந்த பாட்டை பாட சொன்னாங்க. அந்த பாட்டை பாடி இருக்கும்போது நான் இயற்கையை பற்றி மரத்தை பற்றி நிறைய பாட்டு எழுதி நான் நிறைய பாடியிருக்கிறேன். அந்த பாட்டு ஒரு பகுதி இருந்தாலும் மனைவி குறித்த ஒரு பாட்டு. தந்தன 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 தந்தான எந்த நடி கண்ணம்மா வாழ்ந்து பார்த்தம் பொன்னம்மா, எந்த நடி கண்ணம்மா வாழ்ந்து பார்த்தம் பொன்னம்மா, தூக்கந்தான் வரலையே நிம்மதியும் போச்சுதளி, தூக்கந்தான் வரலையே நிம்மதியும் போச்சுதளி, அழுது புலம்பினாலும் மறுபடியும் வருவானா, என் வீட்டின் சுடர் விளக்கே ஒளி விளக்கா எரியலையே, 4 பிள்ளை பெத்தெடுத்து நாயகியா இருந்தவளே, உண்ணாமல் உறங்காமல் கண் விழித்து பார்த்தவளே, உன்னைத்தான் நினைக்கையிலே என் முதிரம் கொட்டுதடி, படைத்து விட்ட ஆண்டவனை பகை என்று சொல்லிடவா, படைத்து விட்ட ஆண்டவனை பகை என்று சொல்லிடவா, ஒரு பாபம் பண்ணலையே தனி மரமானேனே, எந்த நடி கண்ணம்மா வாழ்ந்து பார்த்தம் பொன்னம்மா, தூக்கந்தான் வரலையே நிம்மதியும் போச்சுதடி, தூக்கந்தான் வரலையே நிம்மதியும் போச்சுதடி.
ஒரு மனைவி உங்களுக்கு எவ்வளவு பக்கபலமா இருந்திருக்காங்கன்னு இந்த பாடல்லயே எங்கனால உணர்ந்துக்க முடியுது. எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர்த்த காப்பாற்றுறது, ஒரு குஞ்சு மரத்துலேருந்து கீழே விழுந்ததுன்னா அந்த குஞ்சு வாயை ஓப்பன் பண்ணி நம்ம வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு தண்ணியை ஸ்பீடாக கொடுக்கணும். குஞ்சியை காப்பாற்றுறது ஃபஸ்ட் மெத்தட் அதுதான். ஆனால் நிறைய குஞ்சு நான் தான் காப்பாற்றிருக்கேன். ஆனால் என்னமோ தெரில, என் ஒய்ஃபு வந்து இந்த பேட்ஸ் வைரஸ்ஸு இவர் இப்படி தானே குஞ்சை காப்பாற்றுவார்னு நான் இல்லாத டயத்தில் வாய்க்குள்ளே தண்ணியை வச்சு அந்த குஞ்சை வாய்க்குள்ளே வச்சு தண்ணியை கொடுத்து அப்படி பண்ணும்போது அந்த பேட்ஸ் வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டில் திருநெல்வேலியில் ஐக்கிரோட் ஹாஸ்பிட்டலில் ராமநாத பாண்டியன் ஆப்ரேஷன் பண்ணார். அவர் 10 இயர்ஸே கழிச்சுது. 10 இயர்ஸே கழிச்சோடனே மறுபடியும் இவங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணணும், பேட்ஸ் வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சு, வால்வுலாம் ரொம்ப வீக் ஆகிட்டுன்ட்டாங்க. அப்புறம் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அங்கே கொண்டு சேர்த்துருந்தேன். சந்திரலேகா கலெக்டர்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜவஹர் கலெக்டர் இருந்தார், தேவேந்திர பூபதி, லஜபதி ராய், இவங்கெல்லாம் பத்திரிநாத் டாக்டர், இவங்கெல்லாம் வந்து எல்லாம் மீட் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. அப்போ எனக்கு நிறைய காசு பணம்லாம் நிறைய பேர் கொடுத்தாங்க. அப்போ ஒரு கஷ்டப்பட்ட ஒரு 3 பிள்ளைகளுக்கு 5 வயசு 7 வயசு பிள்ளைகளுக்கு இதே ஓப்பன் சர்ஜரி ஆப்ரேஷனுக்கு அந்த பிள்ளைகள் சேர்ந்துருக்கு. இனிய மாமான்னு என் கூட நல்லா பழக ஆரம்பிச்சுட்டு என் கூட தான் நைட்டில் படுக்கும். அதுக்கு ஒவ்வொரு பாட்டாக அவர் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ அதெல்லாம் எனக்கு நிறைய பணம் கிடச்சிது. கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு பணம் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி தள்ளி போகுதுன்னு நினச்சிட்டு ஒரு பிள்ளைக்கு 15,000 ரூபா நானே பணத்தை கட்டி ஆப்ரேஷன் எல்லாம் எப்படி கொடுத்து அந்த பிள்ளை நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு எல்லாம் சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்தோன்னே எங்கள் அன்றைக்கி வீட்டம்மாவுக்கு தூரமாகி போச்சு. அந்த அன்றைக்கி எங்கள் வீட்டம்மாவுக்கு பண்ண முடியாமல் போச்சு. அதே இதை இன்னொரு பிள்ளைக்கு கொடுத்தேன் ஆப்ரேஷன் பண்ணது. அப்புறம் எங்கள் வீட்டம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆப்ரேஷன் தேட்டருக்கு என் வீட்டம்மா போகுது. கலைஞர் கருணாநிதி ஐயாட்டிருந்து ஒரு ஃபோன் வருது. அப்போ அவர் கேட்காரு, ஹலோ யார் பேசுகிறதுன்னு கேட்க. நீங்கள் பறவையுடைய குரலை வச்சு இன்னும் பறவைன்னு சொல்லிடுவேணும்ல, இப்போ என்னுடைய குரல் யாருடைய குரல்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்காரு. 10 மாதம் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருந்தால் கூட சொல்லும், இது கலைஞர் ஐயாவுடைய குரல்னு சொல்லும். நீ ஏன்ட்ட போய் கேட்டேன்னு எப்படியா அப்படின்னு. வரேன் வா அப்படின்னாரு. அப்போ அன்றில் பறவைன்னா என்ன? எனக்கு வந்து நான் வந்து ஹைகோர்ட் சர்ஜி ராமநாத பாண்டியன் இவர் சரி. அவர் தான் கேட்கும் போது எனக்கு தெரியாது, என்னுடைய நம்பர்ட்டு தர அந்த நம்பரில் பேசுங்க அவர் சொல்லுவார். அன்றில் பறவைன்னா என்னன்னு கலைஞர் உங்ககிட்ட கேட்காரு. அப்புறம் ஏன்ட்ட பொறுமைன்னு கேட்க உடனே அன்றில் பறவைன்னா என்ன அப்படிங்காரு. அப்படின்னா இங்கிலீஷில் பிளாக் ஐபீஸ்ன்னு சொல்லுவோம், ரெட் நாப்பிட் ஐபீஸ்ன்னு சொல்லலாம். தமிழில் அன்றில் பறவை, கருப்பு அறிவால் முக்கள்னு சொல்லலாம். இனப்பிரியாத பறவைகள். அது நைட்டில் கூப்பிட்டா உழவனுக்கு தோழன், இரவில் கூப்பிட்டா மழை வருது அப்படின்னு விவசாயி தட்டி எழுப்பி சந்தோஷப்படுத்தக்கூடிய பறவை அது. 2ல் 1 இயற்கை மரணமோ செயற்கை மரணமோ அடைஞ்சிட்டுனா கூப்பிட்டு தொண்டையை உணர வச்சு தன் உயிரை மாய்த்து கொள்ளும் பறவை தான் அன்றில் பறவை. எப்படி எப்படி உயிரை மாச்சுக்கும்? 1 2 ஆணில் பெண்ணில் செத்து போயிடுச்சுன்னா அது செத்து போச்சுன்னு நினச்சி கதறும். கதறியா உயிரை கதறி அது உடலில் வந்து ஈரப்பசை இல்லாமல் உணர்ந்து இதாகி அப்படி செத்து போயிடும். இணை பிரிஞ்சிருச்சுன்னா அது இணைப்பிரியாத பறவைகள் ஐபிஎஸ் அன்றில் பறவை. அது நீங்க கொடுத்த தெளிவுக்கு பிறகு கலைஞர் என்ன சொன்னார்? உனக்கு சுப்யா சவுதி ஆப்பிரிக்கான பறவை மனிதன் பட்டம் கொடுத்தான்னு சொல்லிட்டு கேள்வி. அது ஒரு மறக்க முடியாத தருணம் இல்லையா? எங்க வீட்டப்பா ஆப்பிரின் தட்டு போய் எல்லாரும் மாக்குன்னு பிள்ளைகள் எல்லாம் அழுதுட்டு கிடக்கும். இவர் போட்டோடய அதை மறந்து இவரு சந்தோஷம் பேச ஆரம்பிச்சு. அந்த சமயத்துல தான் கலைஞர் உங்களை தொடர்பு ஆப்ரேஷன் பண்ணி தியேட்டருக்குள்ள போறாங்க, நாங்கள் எல்லாரும் அழுதுட்டு இருக்கோம். இவர் போன் வருது. அது ஆப்ரேஷன் அதுல வந்து தான் அவங்க மறைகிறாங்க மனைவி. ஆப்ரேஷன் 5 மாதம் மதுரை ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தேன். ஆப்ரேஷன் பண்ணி 3 எவ்வளவு பெரிய அவர் இறந்தாலும் இன்றைக்கி அவருடைய ஒய்ஃபு வள்ளித்தாங்கிற டாக்குமெண்ட் படம் 23 அவார்டு வாங்கியிருக்கு. அதில் தான் எனக்கு சிறந்த பாடகர், சிறந்த குறும்ப டாக்டர்னு கேரளா கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் அச்சுதானந்தன் எனக்கு அவார்டு கொடுத்தார். மறைந்தும் மனைவியின் காரணமாகவே இன்னைக்கு ஒரு பெயர் கிடையாது. மேனகாந்தி சொன்னாங்க, உங்கள் மனைவி இறந்து போகலை, உங்கள் உள்ளத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதை மட்டும் புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா. நீ நிறைய சாதிக்கணும், உங்கள் மனைவிக்கு வந்து சாந்தி கிடைக்கணும், அமைதி கிடைக்கணும்னா நீங்கள் இன்னும் சாதிக்கணும், சாதனை பண்ணணும். அடுத்த திருப்பி நான் உங்களை சந்திக்கும் போது நீ பெரிய சாதனையாக சந்திக்கணும்னு சொல்லி. அப்போ எனக்கு உத்தரகாண்ட் அரவணையில் 2 அவார்டு, மேனகாந்தி அவார்டு தர்றாங்க. இந்த கிரேட் இந்தியன் பேர்டு வாட்சர்னு இன்னொரு டெஸ்ட்டில் வந்து 2 அவார்டுக்கு செலக்ஷன் ஆனேன். இந்த கொரோனானால போக முடியாமல் போச்சு. சிங்கப்பூரில் பெரிய கிராண்ட் ஒரு அவார்டு வச்சு இந்த கொரோனாவில் அது கேன்சல் ஆச்சு. அப்புறம் மூணாறில் நீலக்குறிஞ்சியில் எனக்கு ஒரு அவார்டு கொடுக்க ஏற்பாடு பண்ணாங்க, அது முடிஞ்சு போச்சு.
பராபகாரி அவார்டு எனக்கு தான் இந்தியாவில் கிடச்சிது. பராபகாரி அவார்டு. கொரோனா டயத்தில் மெட்ராஸ் போக முடியாது, கிண்டிக்கு போக முடியாது. எனக்கு இங்கேருந்து பேசி டெலிவிஷனில் இது பண்ணி அந்த அவார்டு சர்டிஃபிகேட் எனக்கு அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. இப்போ கூட ஒரு ஜெயலலிதாமா இருக்க பிள்ளை மேயர் இருந்தால் தெரியுமா, அவர் பையன், அவர் எனக்கு மனிதநேயன்னு அவார்டு கொடுத்தாரு. அவருடைய பையன் இறக்கிறதுக்கு முன்னாடி இனி அங்கே கூப்பிடல, இங்கே ஒரு சார் இருக்கார், அந்த சார் மூலமாக பேசி எடுத்து டிவியில் நிறைய ஃபோனில் பேசி எடுத்து கிருஷ்ணபுரத்தில் வந்து ஒரு சாமியார் இருக்கார், அந்த சாமியார்கிட்ட அந்த அவார்டு கொடுத்து மனித நேயம் அப்படின்னு அந்த சாமியார் தான் கொடுத்துருந்தார். ஸோ பறவை மேலே இவ்வளவு பாசம் வச்சு இவ்வளவு ஒரு தேடுதல் வச்சு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க. மனைவியினுடைய மறைவுக்கு காரணம் பறவையும் ஒரு காரணம். அப்போ பறவை மேலே ஒரு கோபம் வரலையா? எங்கள் வீட்டம்மா சாகத்துக்கு ஒரு நாள் முன்னே என்ன சொல்லிட்டாங்கன்னா, கையை பிடிச்சி, இந்த பிறவி உங்களுக்கு எடுக்கப்பட்ட கடவுள் படைக்கப்பட்ட பிறவி, பறவைகளுக்காக படைக்கப்பட்ட பறவை. நான் இறந்து போனாலும் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் நீங்கள் பறவைகளுக்குன்னு தியாகம் பண்ணணும். நீ சாதிப்பீங்க, சாதனை பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு மனைவியாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன், நீங்கள் பல சாதனை படைப்பீங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவேன் இன்றைக்கி. அதான் எங்கள் வீட்டம்மா சொன்னதுனால தான் இன்னி வரைக்கும் அது பாடிவிட்டேன். என் ஜீவன் உள்ளவரை சேவையும் செய்திடுவேன், மடிந்தாலும் மடிவேன் ஐயா குளத்தங்கரையின் மீட்டிங்கிலே, செத்தாலும் குளத்தங்கரையும் சாகுன்னு அப்படின்னு பாடிப்போட்டேன். அதுக்கு பிறகு வீட்டம்மா சொன்னதுனால இன்ன வரைக்கும் பறவைன்னு பறவைக்கு பின்னால் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கும் நம்ம உடம்புக்கு இவ்வளோ பெரிய இது கெடுதல் வந்ததுக்கு காரணம் பறவை, அதனால் அந்த எச்சத்தினால இல்லை அந்த வைரஸ்னால வர்றதுன்னு அவங்களுக்கு பறவை மேலே இந்த கோபமும் வருத்தம். கோபம் என்னோட போட்டு இந்த பறவைன்னு உங்களுக்கு வேண்டாம், தேவையில்லை, பிள்ளைகளுக்காக நீ வாழ்ந்துட்டு போங்க, பறவைக்காக வாழ வேண்டாம், வாழ்ந்தது போதும்னு சொல்லாமல் கடைசி மூச்சு பறவைக்காக வாழ்ந்துடுங்க. நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க இன்னும் சாதிப்பீங்க, இன்னும் பல சாதனை பண்ணுவீங்க, நிறைய அவார்டு வாங்குவீங்க. நான் உங்கள் மனைவின்னு நினச்சி பேசாதீங்க, நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன், நீ ஆசீர்வாதம் பண்ணி விடு. இந்த வியாபாரி திரைப்படத்தில் காசு இருந்தால் ஆசைப்பட்டா எல்லாத்தையும் வாங்கலாம், இந்த பாட்டோடைய பாடல் ஆசிரியர் நீங்கள். அந்த பாட்டு உருவான சூழல் பற்றி. அப்போ எங்கள் வீட்டம்மா நோய்பட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், நான் பணத்துக்காக அலைதான், பணம் கிடைக்கல. அப்புறம் என் மூத்த பையன் ஸ்கூல்லேருந்து டூர் போகிறாங்கன்ட்டு எங்கள் வீட்டம்மாட்ட போய், எல்லா ஸ்கூல்லேருந்து டூர் போகிறாங்க, நானும் டூர் போகணும், எனக்கு காசு தாம்மா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ எங்கள் வீட்டம்மா சொல்லியிருக்கேன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ண பைசா எல்லாமே அப்பா கஷ்டப்பட்டு பைசாக்காக அலைதாரடா, இந்த டயத்தில் பைசா நான் எங்கேருந்து தருவேன் நீங்கள் சொல்ல. வீட்டம்மா அப்படி தள்ளி விட்டான். வீட்டம்மா கீழே விழுந்துருச்சு. அம்மாவையே தள்ளி விட்டான். சாயந்தரம் 6:30 மணிக்கு போய் கைகள் விட்டு பார்த்தீங்க, என் வீடை பார்த்தா பூரா ஓட்டையாக தான் இருக்கும், மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே தான், வெயில் அடித்தாலும் உள்ளே தான் வரும். அந்த ஓலைப்பறவையில் தான் வாழ்ந்தேன். யூடியூப்பில் வள்ளித்தேன் போடுங்க, இந்த படம் வரும், நான் எப்படிப்பட்ட வீட்டில் வாழ்ந்தோம்னு. அப்புறம் அந்த தள்ளின உடனே சாப்பாடு தாமான்னு சொல்ல உடனே என்னை பார்த்து ரொம்ப அழுதுச்சு. அல்லாதப்பா, பைசாக்கு தான் அலைஞ்சேன், பைசா கிடைக்கிறதுங்க, எந்த வகையிலும் பைசா கடவுளுக்கு துணை புரிவார், நான் பண்ணிக்கிறதமா அழாதமன்னு. நான் அதுக்காக அழலையே, நான் அப்போ எதுக்கு அழுதுன்னு. 10 மாதம் சுமந்து வளர்த்து விட்ட பையன் அம்மா சுகமில்லாத அம்மானு கூட பார்க்காம நெஞ்சில் கைப்போட்டு தள்ளிட்டாங்கன்னு அழுதுச்சு. இது கலியுகம், ஏன்டா தள்ளனா என்ன அடிக்கிற காலம் போயிட்டு தங்கம், கடைசி வரைக்கும் உனக்குன்னா எனக்கு நீ தான், இல்லையே பெற்ற எடுத்த வளர்த்தான் ஆளாக்குன்னு அவ்வளோதான், இனிமேல் நான் உனக்கு எனக்கு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கெல்லாம் இந்த கோயில் முன்னால் இந்த டிரான்ஸ்ஃபர் லைட் இருக்குது, போல் லைட், அதில் வந்து உட்காந்து அப்போ இந்த காம்பவுண்ட் சொல்ல கிடையாது, அதில் எழுதினேன், ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலான்னு. பாட்டில் சினிமா படத்தில் வாலிபேர் பாட்டு தான் எனக்கு வரைக்கும் சண்டை ஆகிட்டு. பாட்டு எழுதுனேன் நான் எழுதின பாட்டு, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா நீயும், அம்மாவை வாங்க முடியுமா, 1000 உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாயாக தாங்க முடியுமா நீயும், தாயாக தாங்க முடியுமா, உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா, இந்த உலகத்திலே வேறு தெய்வம் ஏதடா. என் படத்தில் ஒய் படத்தில் நான் இந்த மெத்தட் தான் பாடினேன். இதுதான் அந்த பாடலுக்கான நடை அப்படின்றது. ஸோ அந்த சூழலில் தான் இந்த பாடல் உருவாகுது. இப்போ இந்த வலசை வரக்கூடிய பறவைகளில் ஆயிரக்கணக்கான பறவைகளை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. அந்த பறவைகள் வரணும்னு இங்கே ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு இருக்கீங்க. இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பூரிப்பாக இருக்கு. இன்னைக்கு ஒரு மரம் வைக்கிறதுக்கான சூழல் இல்லாத ஆட்கள் குளத்துக்குள்ள 300 மரம் வளர்க்குறேன். அதுதான் காலையில் 5:15 மணி போனால் 100 கன்று தண்ணி வைப்பேன். இப்போ எங்கள் ஃபாரஸ்ட் கார்டுன்னு வந்து போனார்லாம், அவர் இவ்வளோ கன்று பாவம் இந்த வயசில் டீப்பை இழுத்து பாய்க்கிறேன்னு அவர் 1900 ரூபாய்க்கு ஒரு பெரிய புது டீப் வாங்கி கொடுத்தாரு. இப்போ அந்த டீப் வந்தோடனே
அந்த டீப்பை வச்சு 100 கண்ணுக்கு பாய்க்கக்கூடியது இப்போ 150 கண்ணுக்கு பாய்க்கலாம். இந்த ஸ்பீடில் தனியாக ஒரே ஸ்பீடில் போகிறதில்ல, அவருக்கு புண்ணியம் அவர் வாங்கி கொடுத்தது. அந்த வலசைக்கு வரக்கூடிய பறவைகளை காப்பாத்துற சூழல், அதாவது அடிபடுமா? என்ன நடக்கும் அந்த சமயத்துல? எப்படி அதை காப்பாத்துறது? அது இந்த வலசை வரும் பறவைகளில் சின்ன பறவை இருக்குல்ல, அந்த பின்டெயில், கார்கினி, சேவலரு, போச்சேடு இதெல்லாம் ஒரு பயங்கர பிளேனை விட பன்மடங்கு ஸ்பீடு பறக்கும். அது எதுச்சுன்னா கண்ணை பற்றி மணிக்கே காணாமல் போயிடும். அந்த ஸ்பீடில் பறக்கும். அந்த ஸ்பீடில் குறுப்பாக பறக்கும்போது 10,000, 20,000, 50,000 பறக்கும்போது கையில் வயல் லைன் இருக்குல்ல, அது தெரியாது. லைன்லேயே அடிபட்டு போயிடும், கீழே விழுந்துடும். அந்த இது மின்கம்பத்துக்கான இதுல அப்படியே அடிபட்டு விழுந்து கீழே விழுந்துடும். அதுமாதிரி பார்க்கிட்டேட் கூஸ் பார்த்தீங்கன்னா மங்கோலியா, சீனாலேருந்து வருது. 10,000 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து வருது. ரொம்ப உயரத்தில் வரும். அது உயரத்தில் வரும்போது தூங்கிவிடும். அது தூங்கிட்டு இருக்கும்போது திசையும் தெரியும், நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம். கரெக்டாக நம்ம இடத்துக்கு கூந்தலாம் வரும். அது கூந்தலை விட வேறு எங்கேயுமே இறங்காது. இந்த கூரை தடி தான் கரெக்டாக வரும் பார்க்கிட்டேட் கூஸ். அப்படியான பறவைகளை காப்பாத்துறது. என் ஒய்படம் யூடியூப்பில் வள்ளித்தான் போடுங்க, பிளேமிங்கோஸு, வள்ளித்தான், இந்த பார்க்கிட்டேட் கூஸில் லட்சக்கணக்கில் நிற்கும். இந்த பறவைகளோட சத்தத்தை வச்சே ஒரு பறவை எது அப்படின்றது கண்டறிஞ்சிருவீங்க. அது கலைஞரும் அதே கேள்வி கேட்டார். இப்ப நானுமே கேட்கிறேன். இந்த ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுயா குயில். குயில் 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 இல்ல, இன்னொரு விட்டு விட்டு ஒரு அது பார்பட். பார்பட். பார்பட் அது என்ன, அதனுடைய சிறப்பை பத்தி சொல்லுங்க. அது வந்து பட்டு போன மரத்தில் பட்டு போன கம்பு இருக்குல்ல, தன்னை அழகு வாயினால தச்சது கூட அவ்வளோ அழகாக பண்ண முடியாது. அழகாக ரவுண்டாக ஓட்டை போட்டு அது கீழே 2 இன்ச்சு 3 இன்ச்சில் கீழே பள்ளத்தை வைக்கும். அந்த பள்ளத்துக்கு மேலே இந்த பறவையுடைய ஃபெதர்லாம் இதை விழுதில்லை, அந்த ஃபெதரை கொண்டு மெத்தையாக வைக்கும். அது உள்ள தான் அது இன்வெஸ்ட் பண்ணும். அதுக்கான வேலையை அது கொத்திக்கிட்டு கொத்தி 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 முதல்ல ஓட்டை போட்டுருவோம். கீழே போக போக ஆண் பறவை உள்ளே போய் கொத்தும். கொத்தி பெண் பறவை அந்த வழியில் அந்த வாசலில் இருக்கும். இவன் கொத்தி இந்த இந்த தூசி திரும்ப கொண்டு ஆண் பறவை ஆண் பறவை எடுத்து கொண்டு வெளியே போகும். அதுக்குள்ளே அவ்வளோ ஒற்றுமை இருக்கு. அந்த சத்தம் தான் அந்த அந்த மரத்தை இது இந்த பண்ண. மரத்தில் நெஸ்ட் இருக்கு. என்ன இதுக்கு அந்த காம்பவுண்ட் சைடு பக்கத்தில் நெஸ்ட் இருக்கு. ஓ, அதுக்கு நிறைய கம்பளம் கட்டி வைப்பேன். சரி சரி. நிறைய பட்டு போன கம்பில் லேசாக ஓட்டை போட்டு கம்பு கம்பாக கட்டி வைப்பேன். கட்டி வச்சு அதுலேருந்து நெஸ்ட் பண்ணும். அந்த சத்தம் தான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கு. அது கோப்பஸ் பறப்பட்டு பச்சை கலராக இருக்கும், கீழே எல்லோவாக இருக்கும், தலையில் சிகப்பு இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது மீசை மலைக்கு மீசை மாதிரி இருக்கும். பறவையினுடைய எச்சம் காரணமா வியாதிகள் வருது மனிதருக்கு அப்படின்னு இந்த செய்தி வந்தப்போ பறவைகள் கிட்ட நெருங்க நிறைய பேர் அச்சப்பட்டாங்க. நீங்க எப்படி அச்சம் இல்லாம இருக்கீங்க? அதை பத்தி, அந்த செய்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பறவைகளுடைய எச்சங்களான மரபணுக்கு வந்து நோய் வரும்னு சொல்ல முடியாது. அந்த எச்சத்தின் காரணமா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் 2124 கூடு இருக்குது. காலம்பரை வீட்டை எந்த உடனே மேலே கீழே முள் கிடக்கா, கூட்டிலேருந்து நிறைய முள் விழுவும். முல்லை பறக்குவாங்க. முல்லை பறக்கிற உடனே தண்ணி சாணம் தண்ணி தெளிப்பாங்க. அப்போ இந்த பறவைடைய எச்சு மேலே பட்டிருக்கும். தண்ணி பட்ட உடனே அந்த சுமல் பயங்கர சுமல் வரும். எங்கள் ஊரில் மழை பெஞ்சு நீங்கள் உள்ளே வர முடியாது ஊருக்குள்ள, அவ்வளோ சுமல் வரும். அந்த சுமல் வரும். அப்போ அந்த சுமலும் தாங்கி நான் நிற்கிறோம்னா அந்த பறவையுடைய எச்சத்தால் மனிதனை தாக்கக்கூடியே இருக்காது. நிறைய நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதனுடைய பறவையின் எச்சத்தினால வருது அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். பறவை வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வெளிநாட்டுலேருந்து வருதில்ல, இந்த பார்க்கிட்டேட் கூசு, அதுதான் அந்த வைரஸ் எல்லாம் கொண்டு வரும். அது யார் கையிலும் கிடைக்காது. அது வாகனம் ஆழத்தில் பறக்கும், கீழே இறங்கும், இறத்திங்க, யார் கையிலும் சிக்காது. அது இறங்கி சாப்பிட்டு 3 மாதம் 4 மாதம் இருந்துட்டு அது ஓடி போயிடும். நம்ம அது பிடிக்க போகிறது கிடையாது. அது அடிபட்டு நம்ம தூக்க அப்படி ஒன்று செத்து போயிடுச்சுன்னா குளியை தோண்டி அதுக்குள்ளே போட்டு சுண்ணாம்பு அப்புறம் மஞ்சள் போட்டு மூடிடுவோம். நாயில் வந்து தோண்டிடக்கூடாது, நாய் தின்றக்கூடாது. மஞ்சளை போட்டு சுண்ணாம்பு போட்டதுன்னா அதுக்கிட்ட எதுவும் போகாது. இந்த பறவைகள் வரும்போது குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க. இங்க சரணாலயத்துல பாக்குறோம். குழந்தைங்க எக்கச்சக்கமா வந்து அந்த பறவைகளை பார்த்து வியந்து சந்தோஷப்படும் போது அது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்? சந்தோஷம். எவ்வளோ துயரங்கள் இருந்தாலும் எவ்வளோ துக்கங்கள் இருந்தாலும் பிள்ளைகளாக பார்க்கும்போது, பிள்ளைகளாகும்போது அண்ணாச்சிங்கும் ஒன்று தாத்தாங்கும் இந்த பேட்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்லி என் பிள்ளை ஸ்கூல் பிள்ளை சொல்லி எடுக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுவான். இந்த பிள்ளையோட ஐக்கியமாக பழகி ஒரு சில நாமக்கல்லேருந்து ஸ்கூல்லேருந்து பிள்ளைகள் வந்தது. 5th-லேருந்து 8th வரைக்கும் தான் அந்த பிள்ளைகள் பேட்ஸை பற்றி அவ்வளோ கேள்வி கேட்டுக்குவோம். என்ன மாதிரி எல்லாம் கேட்குறாங்க குழந்தைங்க? இந்த பறவை ஏன் வருது, இந்த பறவை எப்படி இருக்கும், எதுக்காக இந்த பறவை உங்கள் ஊரில் வருது, எங்கள் ஊருக்கு எவ்வளோ மரங்கள் இருக்குது, எங்கள் ஊருக்கே வர மாட்டேங்குது அப்படி. சார் ஒரு கேள்வி சார், என்னம்மா
ஒரு பறவை வானத்திலேயே பறக்குமா, கீழே இறங்காதான், கீழே செத்தா தான் அது கீழே விழுமா. அப்படி ஒரு பறவை இருக்கா சார். அப்புறம் ஒரு கல் எடுமான்னு எடுத்துட்டியா, இந்த கல்லை வானத்துல வீசுன்னு, இந்த வீசுச்சு. நீ சொல்கிறது இந்த வானத்தை வீச மாட்ட கல் கீழே விழலை அப்படின்னா நீ சொல்கிறது பார்த்துக்கலாம். கல் கீழே விழுந்துச்சுன்னா அப்படி ஒரு பறவை கிடையாதுமா. வானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும், நான் சாகிறது தான் கீழே விழுந்தது, அப்படி பறவை கிடையாது. அப்புறம் எங்கள் வீட்டில் சிட்டுக்குருவியை முதல்ல எங்கள் வீட்டில் 2-3 சிட்டுக்குருவிலாம் கூடு வச்சு, இப்போ எங்கள் வீட்டில் ஏன் கூடு வைக்க மாட்டேங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் எத்தனை பூனை வளர்க்குறாங்க, எங்கிட்ட 2-3 பூனை வளர்க்குறேன், உங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி கூடு வைக்காது. சிட்டுக்குருவியை விரும்பி சாப்பிடுவேன், எது பூனை விரும்பி பிடிச்சி சாப்பிடுவேன். 3 பூனை இருக்குல்ல, நான் பூனையை அடித்து கொல்லுன்னு சொல்ல மாட்டேன், அதை விட்டு விரட்டினா தான் சிட்டுக்குருவி வரும்னு சொல்ல மாட்டேன். அவன் பூனை வீட்டில் இருக்க வரைக்கும் சிட்டுக்குருவி அங்கே வராது. இந்த இப்போ நிறைவாங்கய்யா, எளிய மனிதர்களும் இந்த பறவைகள் குறித்து இது தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் செய்யணும் நம்முடைய பங்களிப்பா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு பறவை மனிதரா வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவா இருக்கு? நம்ம இன்னும் 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ கடவுள் கொடுத்த உயிர் பிச்சேன். நமக்கு பிறகு எந்த போல ஒரு பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும், பார்க்கணும் ஒரு ஆர்வம் உள்ள ஒரு வரமாட்டுக்காங்களே ஏங்குறேன். எல்லாம் சொல்ல, நீங்கள் உங்கள் காலத்து பேர் பறவைகள் தனவே அழிஞ்சு போங்க அப்படி சொல்லக்கூடாது. அழிஞ்சு போங்க, என்ன மாதிரி இன்னொருத்தன் வருவான், எனக்கு மேலே ஒருத்தன் வருவான், அழிஞ்சு போகும்னு சொல்லக்கூடாது. பறவை எப்போதும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஊர் மக்கள் எப்போதும் பாதுகாப்பு கொடுக்க தான் போகிறாங்க. என்ன போல பறவைகளை தெரிஞ்சுக்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு வரதான் செய்வான், வந்தவன் கண்டிப்பாக பார்க்கத்தான் செய்வான். அது எனக்கு காலத்துக்கு பிறகு பறவைகள் அழிஞ்சு போகும் அப்படி வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த கோடை காலத்துல தண்ணி வைக்கணும் அந்த மாதிரியான கோரிக்கை முதல்லாம் அந்த 12 வருஷம் பஞ்ச காலத்தில் காட்டுக்குள்ளே லேப்பிங்கு ஸ்டில்ட்டு லார்க்கெல்லாம் முட்டை போட்டு அழகாக்கும். அதுக்கு தண்ணி கிடைக்காது, வாய் வழியாக சுட்டுட்டா நீர் வடியும். நான் என்ன செய்வோம்னா இந்த மண்பானை சந்தையில் போய் இந்த மண் சட்டி இருக்குல்ல, சட்டி வாங்கிட்டு போவேன். அதில் நெக்ஸ்ட் இருக்குன்னா இல்லை குழியை பறித்து சட்டியில் பறிச்சிடுவேன், ஒவ்வொன்றா பறிச்சிடுவேன். அப்புறம் இங்கேருந்து போய் 4 குடம் தண்ணி கொண்டு போவேன், அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி போயிடுவேன். அதை என்னெல்லாம் அந்த தண்ணி வைக்கிறது அந்த மாதிரி என்ன கோரிக்கை? தண்ணி மழை பெய்யல, தலையில் கூடு கட்டுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, உணவாது எதாவது பூச்சி பிடிக்க தின்னு போடுவோம், குடிக்க தண்ணிக்கு எங்கே போகும். அது தேகமாக நினச்சி அது தண்ணியை எங்கெல்லாம் கூடு வச்சுட்டு கண்டுபிடிச்ச இடத்துல தலையில் கூடு வைக்கிற இடத்துல கண்டுபிடிச்சி மண்ணை தோண்டி ஒரு மண் மூடியை வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு வருவேன். அதே என்ன தெரியும்னா, தண்ணி வச்சு போய் காட்டில் ஆடு பாருங்களா, ஆடு குடிச்சு போயிடும், மாடு குடிச்சு போயிடும், மாடு மிச்சு உடச்சி போடும். அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, அவனுக்கு நான் வச்சுக்கிறது அவனுக்கே தெரியாது. மாடு மிச்சு போட்டு நம்ம என்ன செய்ய முடியும். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா உங்களோட பேசியிருந்தது. நாங்கள் கேள்விப்படும் சில செய்திகள்லாம் கூடிய விரைவில் பத்மஸ்ரீ விருது உங்களுக்கு கிடைக்க இருக்குன்னு, நல்லபடியாக அது கிடைக்கட்டும். இதை கடந்தும் பல சாதனைகள் நீங்கள் புரியணும். இது போல் பறவைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மாதிரி எல்லாரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்றதையும் நாங்களும் விரும்புகிறோம். நிறைவான ஒரு நேர்காணலாக இருந்தது. உங்களை போன்ற ஒரு பெரிய மனிதர்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் எனக்கும் கிடைக்குதுன்றதும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய சேவை தொடரட்டும், எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துறோம். நன்றி. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. மில்கி மிஸ்ட் பனீர், மில்கி மிஸ்ட் பனீர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.